குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு டே 6 ஓட 5 வார்த்தை பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து டினோமெண்ட். டினோமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபைனல் சீன். படத்துல வந்து ஃபைனல் சீனு, ஃபைனல் ஆக்ட் இதெல்லாம் தான் வந்து டினோமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனே அதே எக்ஸாம்பிளே குடுத்துருக்கான். ஃபிலிம்ஸ் டினோமெண்ட் வாஸ் அன்சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் ஆம்பிகுவஸ். படத்தோட முடிவு, ஃபைனல் கிளைமாக்ஸு அன்சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. அண்ட் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வார்த்தை இந்த சீரிஸ்ல நம்ம பார்த்தது ஆம்பிவேலன்ட் அப்படின்னு தான். ஆம்பின்னா நம்ம அம்பி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம். அவர் நெறைய கேரக்டரா மாறுவாரு. லைக் புரிஞ்சுக்கவே முடியாது அவர. அன்கிளியர் அப்படிங்கிற மீனிங் இங்க. அன்கிளியர். ஸோ அங்க படிச்சது ஆம்பிவேலன்ட்னாலும், ஆம்பிகுவஸ்னாலும் அந்த அன்கிளியர்ங்கிற மீனிங் தான். புரியல படமே. ஒரு மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இல்ல இந்த கிளைமாக்ஸு. ஸோ டினோமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் சீன், ஃபைனல் ஆக்ட், லாஸ்ட் ஆக்ட். அவ்வளோதான். வேற எதுவும் இது குடுக்கலையா? அவ்வளோதான் ஈஸி இது. சரி. அடுத்து ஸ்டாலிட் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது சாலிட் அப்படின்னு. சாலிட்னா என்னது? ரொம்ப நல்லா கனமா, தீர்க்கமா அப்படி இருக்கிறது. ரொம்ப சாலிடா இருக்காங்க அவங்க அதுல அப்படின்னு சொல்றது. அப்ப அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு மனுஷனே இருக்காங்க. ரொம்ப சாலிடான ஆளா இருக்காங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவர் அப்படியே காமா இருப்பாங்க. அவங்க நடக்கிறத நினைக்கிறத நடத்துவாங்க. ரொம்ப சாலிடான ஆளா இருப்பாங்க. ஸோ காம். டிபெண்டபிள்ங்கிறது அந்த மாரி ஆள வந்து நம்பலாம். ரிலையபிள்னு சொல்லலாம். அவங்கள நம்பி நம்ம பண்ணலாம். டிபெண்டபிள், ரிலையபிள் அண்ட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப எமோஷன்ஸ் எல்லாம் கம்மியா காட்டுவாங்க. நம்மளே வந்து ஆக்சுவலி அப்படிதான் இருக்கணும். இப்போ ஒரு பாஸ் ஆகுறோம், ஃபெயில் ஆகுறோம். லைக் எல்லாத்துக்கும் எமோஷன்ஸ் வந்துட்டு, ஆஹா சூப்பர்! ஐய்யய்யோ! நான் வரலையே! அந்த மாரி எதுவுமே இல்லாம, ஒரு மாரி நியூட்ரலான ஒரு ஃபீல்ல இருக்கணும். அதான் சாலிட், ஸ்டாலிட். கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான். சாலிட், ஸ்டாலிட். இம்பேசிவ், பிளிக்மேட்டிக், அன்எமோஷனல், காம். அப்ப எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? ஸ்டாலிட், ஸ்லோ ஸ்பீக்கிங் மேன். ஒரு ரொம்ப காமான, அமைதியா பேசக்கூடிய, மெதுவா பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸ்டாலிட், ஸ்லோ ஸ்பீக்கிங் மேன். இப்ப இம்பேசிவ்ங்கிறது இப்ப ஆக்டிவ், பாசிவ்ன்னு சொல்லுவோம். இப்ப பாசிவ்ங்கிறது லைக் ஸ்லோவா, ஆக்டிவ், பாசிவ். அதே மாரி தான் இம்பேசிவ் அப்படிங்கிறதுமே. பிளிக்மேட்டிக் அப்படிங்கிறது ஒரு காமன் கம்போஸ்டா இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அ ஐ திங்க் வி ஷுட் அடாப்ட் பிளிக்மேட்டிக் அப்ரோச். இப்ப நாம படிக்கிறோம். நம்மளே வந்து இந்த பிளிக்மேட்டிக் அப்ரோச்ல தான் இருக்கணும். லைக் காமன் கம்போஸ்டா இருக்கணும். நம்ம பண்றத நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து முடிவு தானாவே வரும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு, "ஐய்யய்யோ! அப்பப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே இருக்கக்கூடாது. நம்மளே வந்து என்ன பண்ணணும், ஒரு பிளிக்மேட்டிக் அப்ரோச்ச வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். ஐ திங்க் வி ஷுட் அடாப்ட் பிளிக்மேட்டிக் அப்ரோச் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எமோஷன்ஸ வெளியவே காட்ட மாட்டாங்க. அன்எமோஷனல். ஒரு மாரி அவங்க எப்பவுமே காமா உர்ருன்னே மூஞ்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பிரஷன் லெஸ் அதான். ஸோ ஸ்டாலிட்னா காம், டிபெண்டபிள், ஷோயிங் லிட்டில் எமோஷன் ஆர் அனிமேஷன். ஐயோ! இந்த அனிமேஷன் நேத்துமே பார்த்தோம். ம். இந்த இடத்துல அனிமேஷன்ங்கிறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு புரியல. உயிர் இல்லாத அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் அத சொல்ல வராங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. இத நான் செக் பண்ணணும். நேத்துமே இந்த மாரி அனிமேட்டட்ன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதையுமே நான் செக் பண்ணணும். இந்தா இருக்குல்ல பாய்ஸ்ட்ரஸ். இங்கேயும் அனிமேட்டட் எந்த வகையில சொல்லியிருக்காங்கங்கிறது எனக்கு கொஞ்சம் புரியல. இத கொஞ்சம் நான் செக் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு வரேன். ஸோ இம்பல்சிவ், பிளிக்மேட்டிக், அன்எமோஷனல், காம் அப்படிங்கிற மீனிங்லாம் அடுத்தடுத்த சினானிம்ஸா இருக்கு. அடுத்த 3வது வார்த்தை. டிசெம்பிள் அப்படிங்கிறது வந்து பிரிக்கிறது. அசெம்பிள்னா அப்படி ஒரு மாரி சேர்த்து வைக்கிறது. அப்ப டிசெம்பிள்னா பிரிக்கிறது அந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். பிரிக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அது கூட ரிலேட் ஆன எல்லா வார்த்தையுமே வருது. கன்சீல் அப்படின்னா லைக் மூடி மறைக்கிறது அந்த மாரி கன்சீல் அப்படிங்கிறது. டிஸ்கைஸ் அப்படிங்கிறது கூட என்ன சொல்றது? ம் ஒரு மாரி மழுப்புறது, மாத்தி மாறு வேஷம் போடுறது. இதுதான் வந்து டிஸ்கைஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட he tried to disguise his voice on the phone, but I could tell it was him. அவன் வந்து வாய்ஸ மாத்தி பேசணும்னு ட்ரை பண்ணான். பட் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். மாறு வேஷம்னா லைக் வேஷத்துலன்னு மட்டும் தான் கிடையாது. வாய்ஸ் சேஞ்ச் பண்றது, ஒருத்தவங்க அவங்களோட கேரக்டரையே சேஞ்ச் பண்ணி பண்றது. இது எல்லாமே வந்து டிஸ்கைஸ் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ பிரிக்கிறது, மறைக்கிறது, மாறு வேஷம் போடுறது, போலித்தனமா இருக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு டிசெம்பிள் அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ கன்சீல் ஆர் டிஸ்கைஸ் ஒன்ஸ் ட்ரூ ஃபீலிங்ஸ் ஆர் பிலீவ்ஸ். அப்ப என்னென்ன டிசெம்பிள் மாதிரியே வந்து சினானிம்ஸ் வேற என்னென்ன சொல்லலாம்னா டிஸ்சிமுலேட் அப்படிங்கிறத சொல்லலாம். பிரிட்டன் பண்றது இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி. பிரிட்டண்டிங். இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடுங்க. மிஸ் மாதிரி அவங்க நினைச்சிட்டு விளையாடுவாங்கல்ல. பிரிட்டண்ட். டிசீவ் அப்படிங்கிறது ஏமாத்துறது. ஏமாத்துறவர். நேத்து கூட இந்த டிசீவ் பார்த்தோமே. நேத்து கூட டிசீவ். இந்தோ
இன்வீகிள் அப்படிங்கிறது மேனிப்புலேட் பண்றது. பெர்சுவேட் ஒருத்தங்கள வந்து பேசி பேசி கன்வின்ஸ் பண்றது. ஏமாத்துறது. ஒரு பணத்த அவங்களே வந்து நம்மட்ட குடுக்க வைக்கிறது. லைக் ஏமாத்தி ஒரு ஆசை சொல்ல பேசி அவங்கள ஏமாத்துறது. இப்ப டிசீவ்ங்கிறது ஏமாத்துறது. ஃபீன் அப்படிங்கிறது கூட ஒரு போலித்தனமா இருக்கிறது தான். ஷி ஃபெயின்ட் அ ஸ்மைல் டியூரிங் த போரிங் மீட்டிங் ஈவன் தோ ஷி வாண்டட் டு லீவ். ஒரு போரிங்கான மீட்டிங் அவ அங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிறா. ஆனா அப்ப கூட வந்து ஒரு போலித்தனமா அவ சிரிச்சுட்டு, ஆமா ஆமான்னு மண்டையாட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதான். ஷி ஃபெயின்ட் அ ஸ்மைல் டியூரிங் த போரிங் மீட்டிங் ஈவன் தோ ஷி வாண்டட் டு லீவ். ஃபெயின் ஆக்டிங்க போடுறது. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இதுதான். பட் ஒவ்வொன்னுக்கும் அந்த வார்த்தை மாறுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரிவிஷன் பண்ண பண்ண இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வந்துரும். ஸோ டிசெம்பிள் அப்படிங்கிறது என்னது? ஆம், பிரிக்கிறதுங்கிற மீனிங். பிரிக்கப்பட்டதுங்கிற மாரி. பிரிப்பது, பி பிரிக்கப்பட்டது. பிரிக்கிறதுன்னா பிரிக்கிறது மட்டும் தானா? இல்ல. மறைக்கிறது, போலித்தனமா இருக்கிறது, மாறுவேஷமா பேசுறது, மாறுவேடம் அணியிறது எல்லாமே இதுக்குள்ள வந்து வரும். ஸோ கன்சீல், டிஸ்கைஸ், டிஸ்சிமுலேட், பிரிட்டெண்ட், டிசீவ் ஏமாத்துறது, ஃபெயின் போலித்தனம். ரொம்ப பேடா எழுதுறேனே. போலித்தனம், ஆக்ட் பண்றது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? அன் ஹானஸ்ட், சின்சியர் பெர்சன் வித் நோ நீட் டு டிசெம்பிள். லைக் ஹானஸ்ட்டா, சின்சியரா இருக்கோம் அப்படிங்கிறப்ப, நம்ம என்ன பண்ண நம்மளோட ட்ரூவான இத வந்து நம்ம வந்து மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோ நீட் டு ஹைட் நம்ம ட்ரூ செல்ஃப். நம்ம யாருங்கிறத மறைக்கணும்னு கிடையாது. பிகாஸ் நம்ம ஒரு ஹானஸ்ட்டா, சின்சியரா இருக்குங்கும்போது அந்த தேவையே நமக்கு கிடையாது. அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த வார்த்தை டைலட்ரி அப்படின்னு. இது வந்து ஸ்லோ டூ ஆக்ட். இந்த டைலேட்ரிய பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, டைல்யூட்ங்கிற வார்த்தை ஞாபகம் வந்துச்சு. இப்ப கெமிக்கல்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது சொல்லுவாங்க, ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத டைல்யூட் பண்ணுங்க அப்படின்னா, அந்த வீரியத்தன்மைய வந்து குறைக்க சொல்றது. எனக்கு அதுதான் டக்குனு ஞாபகம் வந்துச்சு இந்த டைலேட்ரிய பார்க்கும்போது. ஸோ அது என்ன பண்றது? அது ஆக்ட் ஆகுறத வந்து ஸ்லோ பண்றது, கம்மி பண்றது. அப்ப ஸ்லோ, ஹரிபரியா இல்லாம அத குறைக்கிறது. அன்ஹரி, டார்டிக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்ப ஸ்லோவா பண்றோங்கிறப்ப பங்க்சுவலா பண்ண முடியாது. அன்பங்க்சுவல், லிட்ரல் மீனிங் இல்லாம அத சுத்துன எல்லா வார்த்தையும் வருது. லாக்ஸ், ரொம்ப ரிலாக்ஸா பண்றோம். அந்த லாக்ஸ் அப்படிதான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்லாக் அப்படிங்கிறது என்னன்னா, லைக் லூசன், லூசனிங். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப டார்டி அப்படிங்கிறதும் வந்து என்னன்னா, டைமுக்கு எதுவும் பண்ணாதது. ஒரு பங்க்சுவலான டைம வந்து மிஸ் பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஷி வாஸ் டார்டி டூ வொர்க். வேலைக்கு லேட் அவ. ஷி வாஸ் டார்டி டூ வொர்க். வேலைக்கு லேட்டு. ஸ்லாக் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. என்னன்னா, லீவ் த ரோப் ஸ்லாக். ரோப் ஸ்லாக். இப்ப ஸ்லாக்குக்கு மீனிங் தெரியாம இத வாசிச்சா எப்படி இருக்கு? லீவ் த ரோப் ஸ்லாக்னா, அந்த ரோப்ப வந்து விட்டுருன்னு அர்த்தமா? ரோப் ஸ்லாக்னா நெறைய ரோப் சேர்ந்தத தான் ஸ்லாக்ன்னு ஒரு வேள சொல்றாங்களோ? நம்ம அத ஸ்டாக் பசில் பண்ணுவோம்ல, அடுக்கடுக்கான பசில். ஒருவேள அத சொல்றாங்களோ? இப்படிலாம் தானே தோணுது. ஆக்சுவலின்னு ஸ்லாக்னா லூசனிங். கயர கொஞ்சம் லூஸா விடு அப்படிங்கிறது தான் லீவ் த ரோப் ஸ்லாக். கம்ப்ளீட்டா ரோப்ப கீழ போடுங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இதுதான் வொக்காபுலரி சில நேரத்துல இல்லாம நமக்கு தெரியாம இருக்கிறத வந்து சென்டென்ஸையே நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிற மாரி கொண்டு போகுது. ஸோ ஸ்லாக் அப்படிங்கிறது என்னன்னா, லூசன் பண்றது. இதே ஸ்லாக்க வச்சு ஒரு இடியம் கூட சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா, கட் மீ சியூடி கட் மீ சம் ஸ்லாக் அப்படின்னு. அப்பன்னா என்னது? என்னைய நீ வெட்டா? என்ன சொல்ல வராங்கன்னே புரியல இல்லையா? கட் மீ சம் ஸ்லாக்னா என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடு அப்படின்னு. ஒரு ஃபுல் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, கட் மீ சம் ஸ்லாக். ஐ வில் டூ இட் பை டுமாரோ. கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுங்க. நாளைக்கு நான் இத பண்ணிடுறேன். என்னைய போட்டு ரொம்ப இறுக்கி பிடிக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதீங்க. அதான் கட் மீ சம் ஸ்லாக்னா கொஞ்சம் பிரேக் குடுங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிறது. கட் மீ சம் ஸ்லாக்ங்கிறது இது ஒரு இடியம். ஸோ இத சொல்லணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். அடுத்த கார்னர் அப்படிங்கிறது என்னன்னா, கேதர். கார்னர், கேதர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப கேதர் பண்றது, கலெக்ட் பண்றது, அக்யூமுலேட் கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றது. அம்மாஸ், மாஸ்னா நெறைய. அம்மாஸ் அப்படின்னா டு கேதர், டு கலெக்ட் மொத்தமா சேர்க்கிறது. மாஸ் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அம்மாஸ் அண்ட் மாஸ், லார்ஜ் அப்படின்ட்டு. அதான் லார்ஜ் இது வந்து நெறைய பேர் சேகரிக்கிறது, நெறைய விஷயங்கள சேகரிக்கிறது. அசெம்பிள்னா ஒண்ணு கூடுறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? த போலீஸ் ஸ்ட்ரகிள்ட் டு கேதர் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ், டு கலெக்ட் சஃபிஷியன்ட் எவிடன்ஸ். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த அம்மாஸ்ங்கிறதெல்லாம் வந்து வெல்த்த சேர்த்து வை, நாலேட்ஜ வந்து அதிகப்படுத்திக்கோ. இந்த இடத்துலலாம் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கார்னர்ங்கிற வார்த்தைய. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 5 வார்த்தை ரொம்ப ஈஸியான வார்த்தைகள்.
ஃபர்ஸ்ட் டினோமெண்ட் அப்படிங்கிறது கிளைமேக்ஸ், லாஸ்ட் பார்ட், லாஸ்ட் போர்ஷன் இந்த மாதிரி எல்லாமே. சாலிட்னா ரொம்ப சாலிடான ஆளு, ரொம்ப எமோஷனே காட்டாத ஆளு. இம்பாசிவ், பிளிக்மாட்டிக் அப்படிங்கிறதுல பிளிக்மாட்டிக்லாம் என்ன நம்ம பார்த்தோம்? ஐ திங்க் வி ஷுட் அடாப்ட் அ பிளிக்மாட்டிக் அப்ரோச். நம்ம ஆஸ்பிரன்ஸும் அப்படிதான் இருக்கணும். பிளிக்மாட்டிக் அப்ரோச்சா இருக்கணும். லைக் காமன் கம்போஸ்டா இருக்கணும். டிசம்பிள் அப்படின்னா பிரிக்கிறது, மறைக்கிறது, போலித்தனமா இருக்கிறது, ஏமாத்துறது இது எல்லாமே. டிஸ்சிமுலேட், பிரிட்டெண்ட், டிஸ்சீவ், ஃபீன், ஆக்ட், கன்சீல், டிஸ்கைஸ் எல்லாமே. டைலேட்ரினா டைல்யூட் பண்ற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். வீரியத்தை குறைக்கிறதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிருக்கேன். ஸ்லோ டு ஆக்ட், அன்ஹரி, டார்டி, அன்பங்க்சுவல், லாக்ஸ், ஸ்லாக். ஸ்லாக்னா லூசன் பண்றதுங்கிற மீனிங். கார்னர்னா கேதர், கலெக்ட், அக்யூமுலேட், அமாஸ், அசம்பிள் அண்ட் ஸ்டோர். ஓகே கைஸ், தேங்க்யூ so much.